வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியூ காஸ்டல் அப்படின்ற ஒரு இடத்துல பீச்சில் போயிட்டு குளிச்சுட்டு பாபிக்யூ செஞ்சு சாப்பிட போகிறோம். இது ஒரு ஃபன் டே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைக்க போகிறோம். ஒரு சைடு வைஸில் நல்லா குக் ஆகணுங்கிறது காரணத்துக்காக தான் நம்ம இப்போ கோல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை போட்டோன்னா நம்ம சப்பாத்தி அதெல்லாம் போட்டு குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ். பாருங்கள் மேலும் மேலும். இந்த ஸ்டவ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெட்டல் ஸ்டவ்வு. இது ஹீட் ஆகும். அது மேலேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இதில் என்னதுக்கு நம்ம பர்சனலாக ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணோன்னா, மேலே அந்த அலுமினியம் ஷீட்டு, அந்த குக்கிங் ஷீட்டை போட்டோம்னா அது பேர்ன் ஆகாது, உருகாது. அது ஹீட் பண்ணும். அப்படியே நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது நமக்கு அதிகமாக ஸ்டவ்வை துடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம அப்படியே த்ரோ பண்ணிக்கலாம் பேப்பரை. அவ்வளோதான். சிக்கன் நல்லா குக் ஆனதுனால நம்ம போய் டேபிளில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் எப்படி குக் ஆகியிருக்குன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்டு ரொம்பவே நல்லா குக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆஸ்திரேலியா உள்ள ஒரு நார்மல் ஸ்டோர், உள்ளூர் ஸ்டோரில் போய் நம்ம பேக் பண்ணி வாங்கிட்டு பீச்சில் போட்டு சூப்பராக குக் பண்ணி சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் நான் நான் சும்மா ஏதோ போட்டு பாபிக்யூ வச்சு சும்மா செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக ரோல் பண்ணி கொடுக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கோம் கெபாப் ரோலு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். சூப்பராகவே இருந்துச்சு இந்த பீச்சு.